என் பில்டிங் என் வாழ்வாதாரமே அதுதாங்க. நான் ஆசாரி வேலை செய்யறேங்க. என் 2 அடி உள்ள இருக்கிற பில்டிங் உடைச்சு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இல்லைங்க கஷ்டவாளிங்க. நானு காவல்துறை மிக மிக ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு தான் உதவி பண்ணாங்க. கேள்வி கேட்க போனா எங்க மேல ரவுடி சொல்லி ஒரு முத்திரை குத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க சார், ரொம்ப கெட்ட வார்த்தைங்க சொல்றாங்க சார். எல்லாம் கெட்ட வார்த்தைங்க. அவங்க ஒரு தகுதிக்காரங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆட்சிக்காரங்கன்னு சொல்லி தெரியாத பேசுறாங்க சார். அவ்வளோ ஆட்சியா சார் அவங்களுக்கு மட்டும்? போகும்போது உள்ள போகுது. இந்த 2 பில்டிங் மட்டும், இந்த 2 பில்டிங் ஆளுங்கட்சிக்கு சாதகமான பில்டிங், அதனால இடிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி போலீஸும் சரி ஐவேஸும் சரி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நடந்துக்கிறாங்க. இவ்வளோ இடத்துல இவ்வளோ பெரிய எவிஷன் பண்ணிட்டு இந்த 2 பில்டிங் மட்டும் பேருக்கு, இந்த பில்டிங் நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த பில்டிங் ஆளுங்கட்சியோடைய மாவட்ட கவுன்சிலோட இடம், அதனால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது இன்னொரு கட்சிக்காரோட எழுது, அதனால தான் இந்த 2 பில்டிங் அப்படி பண்ணிட்டு போறாங்க. மோசமான சம்பவம் இது, மோசமான சம்பவம். இதை வன்மையாக பொதுமக்கள் சார்பாக கண்டிக்கிறோம். அரசே, தமிழக அரசே, ஏழைக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம். கண்டிக்கிறோம் மாவட்ட காவல்துறையை கண்டிக்கிறோம், ஐவேசியை கண்டிக்கிறோம். ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரருக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம். இன்னைக்கு வடசெருவுல முழுக்க எல்லாத்தையும் எவிஷன் பண்ணிட்டு இந்த 2 மேல்செருவு கூட்டோல இந்த 2 பில்டிங்கை மட்டும் பேருக்கு எவிஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு நடந்திருக்காங்க. அதுக்கான லைவ் வீடியோ தான் இது. ரோட்டுக்கு கிழக்கால இருக்கிற இடத்த ஃபுல்லுக்கு டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ரோட்டுக்கு மேற்கால இருக்கிற 2 பில்டிங் வந்து ஆளுங்கட்சிக்கு சம்பந்தமான பில்டிங். அந்த பில்டிங்களை சும்மா பேருக்காக பண்ணிட்டு உள்ள இருக்குது அத்துக்கள், ஐவேசி கல் உள்ள இருக்குது. மேல வந்து அந்தாண்ட பாத்தீங்கன்னாலும் தெரியும், அந்த சைடுல வந்து ஃபுல்லி டெமாலிஷ் பண்ணிருக்கு ஐவேசி. இந்த 2 பில்டிங்க்கும் போலீஸோட சப்போர்ட், ஐவேசியோட சப்போர்ட்டை வச்சு இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அதிகாரிகள். இவங்க மேல இந்த தமிழக அரசு மிக வன்மையான கண்டிக்கிறோம். இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்ளும். நீங்களே பாத்துங்க இங்க நடந்த விஷயம் எல்லாமே பாருங்க. அந்த சைடுல போகும்போது உள்ள போகுது. இந்த 2 பில்டிங் மட்டும், இந்த 2 பில்டிங் ஆளுங்கட்சிக்கு சாதகமான பில்டிங், அதனால இடிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் வணக்கங்க. என் 2 அடி உள்ள இருக்கிற பில்டிங்க என் பில்டிங் என் வாழ்வாதாரமே அதுதாங்க. நான் ஆசாரி வேலை செய்யறேங்க. என் 2 அடி உள்ள இருக்கிற பில்டிங் உடைச்சு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இல்லைங்க கஷ்டவாளிங்க. நானு அதிகாரிகள் இது பண்ண முடியுங்க. போலீஸும் சரி பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸும் சரி ஐவேஸும் சரி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நடந்துக்கிறாங்க. இவ்வளோ இடத்துல இவ்வளோ பெரிய எவிஷன் பண்ணிட்டு இந்த 2 பில்டிங் மட்டும் பேருக்கு, இந்த பில்டிங் நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த பில்டிங் ஆளுங்கட்சியோடைய மாவட்ட கவுன்சிலோட இடம், அதனால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது இன்னொரு கட்சிக்காரோட எழுது, அதனால தான் இந்த 2 பில்டிங் அப்படி பண்ணிட்டு போறாங்க. மோசமான சம்பவம் இது, மோசமான சம்பவம். இதை வன்மையாக பொதுமக்கள் சார்பாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி சார் பணக்காரங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் அத்தாசி இருக்காங்க. நம்மளுக்கு யாரும் இல்லைங்க சார். நம்ம ஏழை பசங்க சார், நம்ம ஏழை பசங்க எங்க போறது? லட்சம் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இந்த ஜனங்க எல்லாம் பணக்காரங்க பேசி ஏழை பசங்களுக்கு பேசுன்னு சொல்லி நம்ம எல்லாம் இடிச்சு தள்ளுறாங்க சார். எல்லாம் நம்ம எங்க போய் நிற்கிறது சார்? நம்ம எங்க போய் நிற்கிறது? நம்மளுக்கு மருந்து போட்டுனா கூட பரவாயில்லைங்க சார். எல்லாம் மருந்து போட்டுனா சார் போலீஸ்காரங்க எல்லாம் சார், போலீஸ்காரங்க சார், போலீஸ்காரங்க ஓட்டாங்க சார், எடுத்துட்டு ஓட்டாங்க, போட்டாங்க. நம்ம புள்ள வந்து நம்ம வந்து பாருங்க சார். தமிழக அரசே, ஏழைக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம். தமிழக அரசே கண்டிக்கிறோம். மாவட்ட காவல்துறையை கண்டிக்கிறோம், ஐவேசியை கண்டிக்கிறோம். ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரருக்கு ஒரு நியாயம்.
எல்லாத்தையும் எவிஷன் பண்ணிட்டு இந்த ரெண்டு மேல் செருவலூர் கூட்டோல்ல இந்த ரெண்டு பில்டிங்கை மட்டும் பேருக்கு எவிஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு காவல்துறை மிக மிக ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு தான் உதவி பண்ணாங்க. கேள்வி கேட்க போனா எங்க மேல ரவுடி போய் ஒரு முத்திரை குத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க சார், ரொம்ப கெட்ட வார்த்தைங்க சொல்றாங்க சார். எல்லாம் கெட்ட வார்த்தைங்க. அவங்களுக்கு ஒரு தகுதிக்காரங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆட்சிக்காரங்கன்னு சொல்லி தெரியாத பேசுறாங்க சார். அவ்வளோ ஆட்சியா சார் அவங்களுக்கு மட்டும்? நம்ம ஏன் போயிருந்தா கூட நடவடிக்கை எடுக்கணும் சார். இப்போதைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கணும் நம்மளுக்கு செஞ்சிடல. போராட்டம் பண்றோம். வீடியோக்கு நாளைக்கு கொடுத்துட்டு இந்த உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அது யாரும் புரிஞ்சு மாட்டேங்கிறாங்க. புண்டம்மா திருப்பி ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம். ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம். இது ஒரு மாவட்ட கவுன்சிலர் பில்டிங். அதனால இது இதுக்கு இந்த அதிகாரிகள் எல்லாமே சப்போர்ட். இதை கேட்டா நாங்கள் ரவுடி எங்களை மரியாதை தலைமை ஓட்டு யாருமே கிடையாது. இந்த பில்டிங் விடுங்க